ஐயப்பா மச்ச மாதா தொடாதே, நீ சுத்த பத்தமா கிடையாது. ஓரம் போ. நான் சுத்த பத்தமா இல்லையா? ஆமா சுத்தமா தாங்கிறேன். கிடையாது, ஓரம் போ, எனக்கு தெரியும். ஐயப்பா அதெல்லாம் போட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணு சாமி. முட்டி போடு. ஆசீர்வாதம் வேணும் என்றால் முட்டி போடு. நானா? ஆமா நானா? நீ தான் முட்டி போடணும். நீ போடாத முட்டியா போடு. அடப்பா பள்ளிக்கூடத்துல வாத்தியார் முட்டி போட சொன்னா போடு. ஐயப்பா ஆசீர்வாதம் பண்ணு சாமி. சாமி நேராகிற சைட்ல கிடையாது, நேரா வேணுங்க. எந்த கோயிலும் சாமி நேரா வணங்க மாட்டாங்க. என் விருப்பம் அது, நேரா வேணுங்க. சில பேர் அப்படிதான் வண்டியில போகும்போது பிளெயின் கிஸ் கொடுத்துட்டு போறான் ஆத்தாளுக்கெல்லாம், தெரியுமா? வேணுங்க. ஐயப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணு சாமி. நல்லா இரு, நல்லா இரு. ஐயப்பா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. ஏன் சுவாமி திரும்ப போறீங்க? இன்னும் தெரியலையே. ஐயப்படியே பிடிக்கல. கூடாதா? இதெல்லாம் பிடிக்காதா சுவாமி? எனக்கு பிடிக்காது. அப்படியா? ஐயப்பா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. என் வயசுல ஒரு பூச்சா புழுவா ஒண்ணு நிக்கலையே. அச்சு துண்ணு பூச்சி போயில வந்துடும். அச்சு இல்ல அது பறகுது புறத்து வாய் உள்ள விட்டுக்கோ. ஐயோ அது சொல்ல ஐயப்பா. பேர் சொல்ல அரண்மனைக்கு ஒரு பிள்ளை இல்லையே. கவலைப்படாது, நான் கொடுக்குறேன் பிள்ளை உனக்கு. நீ எனக்கு கொடுக்குறியா? அப்ப எங்களுக்கு ஆசீர்வாதம் வாக்கு வாக்கு எதுக்காக மேல போட்டுக்கிறீங்க? எங்க ஆயா வயசு கொண்டாலாம் 300 தேங்காய் உடைச்சு பிரார்த்தனை. அந்த கசமால ஒண்ணுமா வயசுக்கு இருக்கிறா? இப்பதான் வந்திருக்கிறாள். இப்பதான் வந்துக்கிறாளா? ஆமா. அதனால மாலை பார்த்து தேங்காய் உடைக்க போகிறேன். இதை முடிச்சுட்டு எங்க போறீங்க? திருப்பதி நடபாதை. அழகான முருகப்பெருமான். அப்ப திருத்தணிய ஏழுமலையான், மோனிகாம்பாள். தனம் வீடியோஸ் நாடகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப், லைக் and share.